அண்ணே வாங்க அண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கன்னுங்கிற. அதுலண்ணே மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாலங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னண்ணே அநியாயமா இருக்கு, அக்கவுண்ட்ல கட்டதுக்கா மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் கலாக்கும். இது பயங்கரமான மோசடி தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன், அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன, அடுத்தவன் பாக்கெட். நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா. இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு, நலமா இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனசு இருப்பானா? அங்கங்க குத்து வெட்டு கலவரம். உங்களுக்கு பரவாயில்ல, ஜென்ம தண்டனை கைதி, அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒன்னு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. ஆஹா, இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா. இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா, விடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன். அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா பாத்தியா, சந்தேகப்படுறிய? அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்தன் வெளியில தான் இருக்கணும். ஐயோ பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. கண்டிப்பா கொடுக்குறேங்க. கரண்ட் பில் கட்டியாச்சு, இந்தாங்க நான் வரேன். இருங்க மாப்பிள்ளை, இதை வந்துடுறேன். கண்ணம்மா, சும்மா சொல்லக்கூடாது, ரெட்டச்சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமாவே இருக்கு. எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா. பாத்தியா, இதுக்கு தான் மனசுல படுறத சொல்றது இல்ல. சரி, வேற ஒண்ணு கேக்குறேன், அத சொல்லுங்க. என்ன? உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருந்தா அது அதிர்ஷ்டம்? எனக்கா உனக்கா? ரெண்டு பேருக்கும் தான். நெத்தி இல்ல. மேல் உதடு இல்ல. சரி, கீழே உதடு. கழுத்து இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே. காலு. என்ன மாமா ஒரேடியா தாவிட்டீங்களே? நம்ம கண்ணுக்கு தெரியாம முதுகுல மச்சம் இருந்தா அதுதான் அதிர்ஷ்டம். இத நான் சொல்லல, அத்தை சொன்னாங்களா? இந்த புஸ்தகத்துல போட்டிருக்கு. புக்ல கணதெல்லாம் போடுவாங்க, எல்லாம் படிக்காத. இந்தாங்க மாப்பிள. எதுக்கு தேதெல்லாம்? சாதி மாம்பழம் நல்லா இருக்கும், அதான் நிறைய வாங்கினேன். இந்தாங்க, வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க. இந்தாடி, இத கொண்டு போய் கல்யாணி வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. என்னடி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருக்கியா? இவ ஒருத்தி. மாமா, சைக்கிள்ல நான் முன்னால உட்காந்துக்கிட்டுமா? வேணாம் வேணாம், கொண்டா, உங்க அக்கா விட்டா நானே கொண்டு கொடுத்துறேன். மாமா கொண்டானே. அத்தை இத கொடுத்துட சொன்னாங்க. எங்க அம்மா தானே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, இவர் ஏன் இப்படி எட்டி உதைக்கிறாரு? கொடுத்து அனுப்புனது உங்க அம்மாவா இருந்தாலும் கொண்டு வந்தவன் பகையாளிடி. அவன் தொட்டது அமிர்தமா இருந்தாலும் கூட என் வரைக்கும் அது விஷம்தான். ஏமா சந்திரா, காளியப்பனை மனசை மாத்திக்க மாட்டாரா? அவரோட குணத்தை நீங்க இன்னைக்கு நேத்த பாக்குறீங்க, அதுவாவது மாறதாவது. இந்த பாருமா, அப்பா காலத்துல ஏற்பட்ட பகை நம்ம தலைமுறைக்கு தொடர வேணாம்னு நினைச்சுதான் நான் எவ்வளவோ பொறுமையா போறேன். ஆனா அண்ணனுங்க அந்த பழசையே மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்களை பகைய நினைக்கிறாங்க. அதை நினைக்கும் போதாமா சில நேரங்கள்ல என் மனசு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அண்ணே, அவங்க மனசை மாத்திக்கலங்கிறதுக்காக
நீங்க உங்க நல்ல மனசை மாத்திக்காதீங்கண்ணே. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மனசை மாத்திக்கிறவன் மனசுல இல்லம்மா. என்னைக்கு இருந்தாலும் அவங்க என் அண்ணனுங்க தான், நீ என் தங்கச்சி தான். சரி சரி, நீ வீட்டுக்கு போமா. என் கூட பேசுறத பார்த்தா உனக்கும் திட்டுவாங்க. போ. மணி செத்த நில்லுப்பேன். உன்னைத்தான் பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். என்ன மச்சான்? அவன் தங்கராசு பைய காளியப்பை வீட்டுக்கு பழகுடம் கொண்டு போனேன். அந்த காளியப்பை காலால எட்டு ஓச்சு விட்டானா. தங்கராசு கொண்டு போன பழக்கூடிய காளியப்ப எட்டு வச்சது இது வரைக்கும் நடக்காத விஷயமா? அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள பகை தான் இந்த ஊருக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. அதை போய் பெருசா டமார் அடிக்க வந்துட்டு போய் அங்கிட்டு வேலை இல்லை. நீ வாடா. மாமா இங்க வாங்க. என்ன தண்ணி எடுக்க இவ்வளவு தூரம் வந்திருக்க? இந்த கிணத்து தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும் மாமா. அப்படியா? அப்பா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல மாமா. அதுக்கு என்னப்பா? நான் சொல்றத செய்வீங்களா? என்ன விளையாடுறியா? செஞ்சா என்ன தப்பா? இந்த கிண்டலை யாரும் வச்சுக்கதாமா. ஐயோ ஒண்ணு இல்ல மாமா, இந்த குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் வரணும், அவ்வளவுதான். நல்ல வேலையா போச்சு. ஒரு இடுப்புல குடத்தையும் இன்னொரு இடுப்புல ஒன்னையும் தூக்கிட்டு போன்னு சொல்ல மாட்டிய? ஐயோ மாமா, எனக்கு இது மறந்தே போச்சு. குடம் கூட வேணாம், இது எதுக்கு? என்ன இடுப்புல தூக்கி வச்சுட்டு போங்க மாமா. அடிச்சேன்னா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா தூக்கிட்டு போன்னு துள்றிய ஆளை பாரு. ஏதாவது பேசுன தூக்கி கிணத்துல விடுறேன். ஆமா, கையெடு. எடுங்கிற. ஆடி முடிச்சிட்டியா? உடம்புலாம் வேர்த்து கொட்டுது, போய் குளிச்சிட்டு படு. போங்க மாமா. போறியானப்ப? போ. அட போகல. ஹை ஹை. ஐயா, அநியாயமா உங்க வண்டியில அடிபட்டு ஆடு செத்து போச்சுங்க. இன்னும் 2 ஆட்டு கால் உடைஞ்சு போச்சுங்க. அது எனக்கும் தெரியும்டா. இப்ப என்னங்க செய்யறது? உன் ஆடு என் வண்டியில அடிபட்டு செத்துச்சுங்கிறக்கு யாரா சாட்சி? நான் இருக்கேன். ஆட்டுக்கு சொந்தக்காரன் ஆடு செத்து போச்சுன்னா இவனைத்தான் அடிப்பான். அதனால நீங்க சாகடிச்ச ஆட்டுக்கான பணத்தை இவனை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. குடுக்கல என்ன பண்ணுவ? கொடுத்துட்டா உங்களை நல்ல மனுஷன் சொல்லுவேன், இல்லைன்னா திமிரு பிடிச்சன்னு சொல்லுவேன். எப்படி சொல்ல? தங்கராசு, இந்த ஊர்ல நீ கொஞ்சம் கௌரவமான குடும்பத்து பையன். அந்த கௌரவத்தை கெடுத்துக்கலாம்னு முடிவுன்னுட்டு வந்திருக்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பக்கடா. கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, மைனர் மயில்சாமி சாரட்டு வண்டியை ஓட்டி ஆடுகளை சேதப்படுத்திட்டாருன்னு நம்ம ஊர் தங்கராஜ் பஞ்சாயத்துல பிராதி கொடுத்திருக்காரு. கச்சேரி மண்டபத்துல சாயந்தரம் கூட போற பஞ்சாயத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு பஞ்சாயத்தார் உத்தரவு. சந்திரா, நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. வெறும் வாயை மென்னுட்டு இருந்தவங்களுக்கு
இன்னைக்கு அவள் கிடைச்சு போச்சு. அவங்க முகத்தை பாத்தீங்கல்ல நீ? நிச்சயமா அவங்க பஞ்சாயத்துக்கு போறாங்க. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. உண்மையை சொல்லுங்க, இது பஞ்சாயத்து. நாங்களாம் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம், அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? அவர் தான் ஆரம்பத்துல இல்லைன்னு சொல்லிட்டாருல, திரும்ப திரும்ப ஒரே கேட்டு அப்படி பஞ்சாயத்து சொல்ல வேண்டியதானே? பேசுனதே பேசிட்டு தூக்கம் வந்துடும் போல இருக்கு. சத்தியமா சொல்றேங்க, இவர் வண்டியில அடிபடுத்த ஆடு செத்துச்சு. இந்த சத்தியம் உங்களுக்கு எல்லாம் போதுமாயா? இது ஹைகோர்ட் வரைக்கும் தான் போவோம். மேல்சாமி, நீ ஒரு சத்தியம் பண்ணு, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். அப்படி போடு. நான் உடனே தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய், அங்கடா வச்சுக்க. நீங்க பேசினா வீண் குழப்பம் தான் வரும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. பஞ்சாயத்துனா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. என்ன சொல்றீங்க? பேசுறதுல தப்பு இல்ல, ஆனா சம்பந்தம் இல்லாம வெதனாவதம் பண்ணிக்க வேண்டாம். உனக்கு மட்டும் இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? ஆடு அடிபட்டதை நேர்ல பார்த்தது இவன் தான்டா, எருமைங்களா? யார பாத்திரம் எருமைங்கிற? உங்களை தான்டா. அவங்க பிரிச்சு விடு. என்ன அது? காட்டுக்காரன் சும்மா இருக்கா, வண்டிக்காரன் சும்மா இருக்கா? நீங்க அடிச்சுக்க பாக்குறீங்களே. பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா? இங்க பஞ்சாயத்து கூடியிருக்கிறே உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. இது என்ன விஷயம் விசாரிப்போம். பயில்சாமி, நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? என்னங்க இது? அவன் என்ன இப்படி சொல்றானா? நீங்களே என்ன நிக்க வச்சு கல்வி விட்டுட்டீங்களே. இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன் தான். பெரிய மனுஷனா இருந்தா இப்படி நீங்களே சட்டை மண்ணலி பூசிக்கிட்டு நான் அடிச்சேன்னு சொல்லுவீங்களா? யாரா சட்டையில மண்ணெளி பூசிக்கிட்டது? நீ அடிச்சதுனால தானே சட்டம் மண்ணாச்சு. நான் அடிச்சதுல சட்டம் என்னாச்சு? ஆமா. ஏன்னு போய் சொல்றீங்க? நீங்க ஆட்டை அடிச்சிட்டு கீழே இறங்கும் போது விழுந்ததான சட்டம் என்னாச்சு? நான் எங்கட கீழே விழுந்தேன்? நான் தான் ஆட்டை அடிச்சோன்னு போயிட்டே இருந்தேன்ல. இவர் ஒத்துக்க வைக்கத்தான் நான் அப்படி பேசினேன். பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டாரு. அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க. என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதிருக்கு? பேனாவில இங்க் ஊத்தி எழுதி இருக்கு. பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க? எண்ணெய் ஊத்தி எழுதுனா வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்டா? ஐயா, என்ன விஷயம் ஐயா? என்ன, எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்குறான். ஏகப்பட்ட சொத்து. ஒரே ஒரு ஊம பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன். 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசாச்சு, அவிஞ்சு போயிருப்பான். இனிமே கிடைக்க போறானாக்கு. ஏங்க, உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன, இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம 3 சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா, எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன 3 சாமியா? ஏண்டா கீரி புள்ள தலையா? உன் எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே, பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டேன். அப்ப கீழே படிங்க. இந்தாப்பா சுப்பையா, அழகு சுந்தரா, வாங்க கார்டன் வார்டன். இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் விடுதலை. விடுதலை, 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 விடுதலை. சுப்பையா, இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா. பெருசு, நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாமா? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா இருக்கு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. க்ளோஸ் த டோர். அப்பா, விடுதலை ஆகியாச்சு. இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கிட்ட கொடுத்து நான் பெரிய பாடகனா மாற போறேன். அப்ப நானு என் ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர்லாம் வேணாம். 50 லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா? ஆமா. நீங்க ஊமை பெறனா நடிங்க. என்னடா சொல்ற? கிழவன் செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவோம். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. அண்ணே, ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க. எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மண்டையா? அண்ணே, நம்ம நாட்டுல நடக்காது என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே, ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்கண்ணே, வாங்கண்ணே.